ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கூகுள் மீட் ஆப்பை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது, அதோட டீடைல்ஸ் பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் மீட் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியலனா உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நிறைய பேர் கேட்ட வீடியோ இதுதான். ஸோ கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்றது, அதோட டீடைல்ஸ் போடுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனலான ஏதாவது மொபைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்களாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட்டிங்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இதில் தான் கூகுள் மீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கூகுள் மீட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். ஸோ டெமோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க எப்படி கூகுள் மீட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் மீட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்குங்க. கேமராக்கு அலோ கேட்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்குக்கு அலோ கேட்கும். அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை இமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் அக்கௌண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இமெயில் அக்கௌண்ட்லேயும் இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபேஸ் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக் அண்டு வீடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மைக் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மைக் வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்கும் ஆஃப் ஆயிடுச்சு, வீடியோவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கூல்லேருந்து இல்லைனா காலேஜஸ் இதெல்லாம் உங்களோட மீட்டிங் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு மீட்டிங் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் என்டர் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பேசுகிறத உங்களோட ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்கணும்னு விரும்புனா ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் ஹெட்செட்டில் கேட்கணும்னு விரும்புனா ஹெட்செட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ மூணாவது ஆடியோ ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆடியோ ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டா அவங்க பேசுகிறது உங்களுக்கு எதுவுமே கேட்காது. அதாவது அவங்களோட ஆடியோ வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண நினச்சாலும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க உங்களோட அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் ஐடி எல்லாம் மீட்டிங் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு டைம் தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் லிங்க்கே சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மீட்டிங் லிங்க் வந்து உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ மீட்டிங் யூஆர்எல்னு போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போகும். ஸோ உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஆப்ஷன் காட்டும், பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக உங்களோட மீட்டிங் அதாவது கூகுள் மீட்டுக்குள்ளேயே டேரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ஸ்க்ரீன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வீடியோ ஐக்கான் மாதிரி காட்டும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆஃப் பண்ணணும்னு நினச்சா வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடுவில் கால் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டிங்கை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போய்க்கலாம். ஸோ
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பீக்கர் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் ஸ்பீக்கர்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இந்த ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஆஃப்னு லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அவங்க பேசுகிற ஆடியோ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேப்ஷன். ஸோ அவங்க பேசுகிறது அதாவது அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெட்டரில் ப்ளே ஆகும். ஸோ நமக்கு ஏதாவது காது கேட்காத பட்சத்தில் அண்டு அவங்க சொல்கிறது ஏதாவது நம்மளுக்கு புரியாத பட்சத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும், அவங்க பேசுகிறது எல்லாமே அதில் அதாவது வேர்ட்ஸில் அது வந்து லெட்டரில் ஷோ ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ் யாராவது பேசுகிறது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஸை ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது உங்களோட மொபைல் இருக்கிறத ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் ஸ்க்ரீனை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து ரிப்போர்ட் அண்ட் ப்ராப்ளம். ஸோ கூகுள் மீட்டுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்தால் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு டேரெக்டாக மெயில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஹெல்ப், அதாவது இது வந்து கைட் பண்ணும் எப்படி இது பண்ணுறது, எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்ப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா சேட் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் எல்லாமே இதில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சேட்டும் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மேம் எல்லாருமே அட்டனன்ஸில் தான் இதில் அட்டனன்ஸ் லிங்க் எல்லாமே இதில் தான் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது லிங்க் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் தான் டேரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஐகான் மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டிங் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ண நினச்சா இந்த மீட்டிங் லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் மீட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்லேயே நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஏதாவது தனியாக மீட்டிங் நடத்துனீங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஏதாவது வீடியோ கால் மாதிரி பேசுறதுக்கு தனியாக ஏதாவது மீட்டிங் கிரியேட் பண்ணுறீங்க, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ மூலிமா பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வேறு யாராவது கூட உங்கள் டீச்சர்ஸ் யாராவது உங்களை வந்து மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நியூ மீட்டிங் உங்களை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு மீட்டிங். ஸோ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐ கார்டு சிம்பிள் இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண மீட்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஏதாவது மீட்டிங் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க எப்படி கூகுள் மீட்டை யூஸ் பண்ணுறது அண்ட் கூகுள் மீட்டில் எப்படி மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மொபைல் ரிவ்யூஸ் அண்ட் நிறைய புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்டிடி ஃபேமிலிக்கு ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.